மனைவியின் உரிமையான செயலில் அதிர்ந்து நின்ற சக்தி கார் சத்தத்தில்தான் தன் நிலை உணர்ந்தான். பாவி, கொஞ்சம் விட்டிருந்தா முழுசா எடுத்திருப்பேன். முதல்ல அவ பக்கத்துல போகவே கூடாது. அவளை தொட்டா நான் நானா இருக்க மாட்டேங்கிறேன் என்று மனதில் நினைத்தபடி தலையை அழுந்து கோதியவன் சோஃபாவில் அமர்ந்தான். அனைவரும் வீட்டிற்குள் வரவும் அவர்களை அழுத்தமாக பார்த்தானே தவிர வேறெதுவும் பேசவில்லை. அவன் அருகில் வந்த மோகனா, என்ன சக்தி நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தீஷியை கூட்டிட்டு வந்துட்ட. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்களை மதிச்சியா என்று கோபமாக கேட்டார். மாம், நான் ஆந்திரா வரேன் என்று சொல்லிவிட்டு அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை பார்த்தபடி அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான் சக்தி. நான் என்ன கேட்டா இவன் என்ன பதில் சொல்லிட்டு போறான் என்று மோகனா மனதில் நினைத்தாலும் அவன் ஆந்திரா வருவேன் என்று சொன்னது மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்க திரும்பி சரோவை பார்த்தார். அவரை பார்த்து புன்னகைத்த சரோ, எப்படியோ அவன் ஆந்திரா வர ஒத்துக்கிட்டான்ல என்று கேட்க, என்று மோகனா கண்ணை சிமிட்டி புன்னகைக்க தினேஷ் கண்கள் சிவக்க மனைவியை முறைத்து பார்த்துவிட்டு அகிலாபுரம் திரும்பி, அகிலா, என்ன வந்த உடனே நின்னுட்டீங்க? போங்க, போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. வர வர நீங்கள் எந்த வேலையும் உருப்படியாக பண்ணுறதில்ல. தீக்ஷி இருந்தா இந்நேரம் எல்லாம் சரியாக பண்ணியிருப்பா என்றார் கோபமாக. மாமா, பேசிட்டு இருந்ததால தானே அப்படியே நின்றுட்டோம். நாங்கள் எங்கள் வேலையில் சரியாக தான் இருக்கோம். நீங்கள் தான் அதை சரியாக கவனிக்கலை. எல்லாரும் உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் என்று விட்டு அகிலா கிச்சனுக்கு செல்ல அவர் பின்னாலேயே வர்ஷாவும் சென்றார். மோகனா கணவனையே பாவமாக பார்க்க அவரை ஒரு ஆளாக கூட கண்டு கொள்ளவில்லை தினேஷ். தேவி, நீ போய் தண்ணி வாங்கிட்டு வா, மம்மிங்க காஃபி போடட்டும் என்று சாகித்யா மனைவியிடம் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள் சாய்ரா. மற்றவர்கள் அனைவரும் சோஃபாவில் அமர, அத்தை, மாமா, பாட்டி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று ராணா சொல்லவும், இருடா, காஃபி குடிச்சிட்டு போவ என்றார் சரோ. இல்லை பாட்டி, நான் கிளம்புறேன். சக்தி போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே இருக்கணும். 2 பேரும் ஆஃபீஸ் போய் 2 நாள் ஆகுது. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. டைம் இருந்தால் ஈவினிங் வரேன். பாய் என்று சொல்லிவிட்டு சரோவின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடியே விட்டான். படவா என்று சரோ சிரிக்க மற்றவர்களும் சிரித்தனர். சாய்ரா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கணவனின் அருகில் அமர்ந்து கொள்ள தினேஷின் ஃபோன் சிணுங்கியது. ஃபோனை எடுத்து பார்த்த தினேஷ் நெற்றியை நீவியபடி காலை அட்டன் செய்து காதில் வைத்தார். ஹலோ சித்தார்த் என்று எள்ளலாக ஆடவன் ஒருவனின் குரல் கேட்கவும் தினேஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. அனைவரும் இருப்பதால் அமைதியாக எழுந்து தோட்டத்திற்கு வந்த தினேஷ், எச்சக்கல நாயே, கண்ணு முன்னாடி நின்ன கண்ணுலேயே கண்ணை வச்சு சுட்டு தள்ளி தெறிக்க விட்டுருவேன். என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினேன் எச்ச நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா என்று கோபமாக கேட்டார். சம்பளம் கொடுத்தா நீ என்ன புடுங்கியா? ஏன் உன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? ஏண்டா, உன் பொண்டாட்டியை பார்த்தேன்னு ஒரு காரணத்துக்காக என்னையும் மாலினியும் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்களே, உங்களை சும்மா விட்டுருவேனா? அப்போ தான் நான் சும்மா சாதாரண மனுஷனாக இருந்தேன். இப்போ நானும் உனக்கு சரி சமமாக ஏஎம் குரூப்ஸோட சேர்மன். இனி என்னோட ஆட்டம் ஆரம்பம் சித்தார்த். உனக்கு உன் 2வது பையன் மேலே ரொம்ப பாசம்னு அவனுக்கும் அவன் பொண்டாட்டின்னா உயிருன்னும் கேள்விப்பட்டேன். உனக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு கூறி பார்த்து அடிக்கிறேன். இனி இந்த ஆதிஷ் ஆட்டம் ஆரம்பம். வைக்கட்டா என்று விட்டு டப்பென காலை கட் செய்ய தினேஷிற்கு கோபமாக வந்தது. அதுவும் சக்தி தீக்ஷண்யாவின் மேல் அவன் வன்மம் வைப்பது போல பேசியதில் கோபத்தை தாண்டிய சிறிய பயமும் இருக்கத்தான் செய்தது. என்ன இருந்தாலும் சக்தி அவரின் உயிர் அல்லவா? அவனின் மேல் வைத்திருக்கும் பாசம் அவருக்கு மட்டுமே தெரிந்திருக்க அதை ஒருவன் கணித்து இன்று அதை வைத்தே தன்னை பழி தீர்க்க தன்னிடமே பேசவும் கொதித்து விட்டார். தலையை அழுந்த கோதியபடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தவரின் முன்னால் காஃபி கப்புடன் வந்த மோகனா, மாமா காஃபி என்று சொல்லவும் அவ்வளவுதான். மொத்த கோபமும் எப்போதும் போல மனைவியின் மீது திரும்ப அவர் கையில் இருந்த காஃபியை பட்டென தட்டிவிட்ட தினேஷ், நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனாடி, மூடிட்டு போடி உள்ள என்று பல்லை கடிக்கவும் மோகனாவின் கண்கள் கலங்கியது. போன்னு சொன்னேன் என்று தினேஷ் கர்ச்சிக்க உடல் வியர்க்க கணவனை பயந்த பார்வை பார்த்தார் மோகனா. தினேஷ் என்று அழைத்தபடி வந்த மாயவன், எதுக்குடா இப்படி கத்துற? மோகனா பயந்து நிற்கிறா. யாரோ மேலே இருக்கிற கோவத்தை அவ மேலே காட்டாத என்றார் நிதானமாக. முதல்ல இவளை இங்கிருந்து போக சொல்லுங்கண்ணா
என்று தினேஷ் பல்லை கடிக்கவும் மோகனா பட்டென அங்கிருந்து சென்றுவிட தினேஷின் தோளில் கை வைத்த மாயவன், என்னடாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவம்? பாவண்டாவ, காலையிலேருந்து நீ அவகிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை என்றார். அண்ணா, அவள் பண்ணது நீயும் பார்த்தல்ல. நான் மகாராணி மாதிரி என் இதயத்தில் அவளை வச்சிருக்கேன். அவள் என்னன்னா அவன் காலில் போய் விழுந்திருக்கா. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என்றவருக்கு மனைவியின் மீது கோபம் பொத்து கொண்டு வந்தது. சரி, அதை பற்றி நான் பேசலை. உங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க. யார் ஃபோன் பண்ணினா? எதுக்கு உன்னோட முகம் அப்படி யோசனையில் சுருங்கிச்சு என்று அழுத்தமாக கேட்டார். எல்லாம் அந்த ஆதேஷ் தான் அண்ணா, அவன் தான் ஃபோன் பண்ணான். சேத்துல புதுசாக முளைச்ச காளான் மாதிரி இல்லாத கேடி வேலையெல்லாம் பண்ணி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் ராஜேந்திரனை கொன்று அவரோட சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரோட கம்பெனியை வச்சு ஏஎம்னு 3 கம்பெனியை சென்னை, பெங்களூர், ஜெய்ப்பூர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதான் அவனுக்கு அவன் பெரிய ஆளுன்னு நினைப்பு வந்துருச்சு. பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்கிட்ட அவன் ஆட்டத்தை காட்டுறான் என்று தினேஷ் அவன் ஃபோனில் பேசிய அனைத்தையும் கூறினார். அதிர்ந்த மாயவன், தினேஷ், இவனை நீ சாதாரணமாக நினச்சி விட்டுறாத. இவனால் தீக்ஷிக்கு ஏதோ ஆனா, சக்திக்கு ஏதாவது ஆனா மோகனாவும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. எனக்கும் புரியுதண்ணா. ஆனால் இவன் அவ்வளோ ஒர்த்தான ஆள் இல்லை. முதல்ல இவனை அடிமட்டத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். வியான், சக்தி, சாஹி, யாழி, சன்வி, தீக்ஷி, சாய்ரா எல்லாருக்குமே பாதுகாப்பாக பலப்படுத்தணும். அண்ணா, செக்யூரிட்டி இல்லாமல் நம்ம வீட்டு பசங்க யாரும் வெளியே போகக்கூடாது. சன்வி, அவள் நம்ம குடும்பத்து பொண்ணுன்னு யாருக்கும் தெரியாதண்ணா. அது மட்டும் இல்லை, சக்தி, வியான், சாஹி 3 பேரோட கார்ட்ஸும் தினமும் அவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவளை பற்றின கவலை நமக்கு இல்லை. அதே மாதிரி விஸ்வா கிட்ட சொன்னால் சன்வியை பார்த்துப்பான். யாழி கிராமத்தில் இருக்கிறதால அவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி இங்கே இருக்கிறவங்களுக்கு இனி நாம தான் அரணாக இருக்கணும். சக்திக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சா என்று தினேஷ் நிறுத்திவிட்டு மாயவனை பார்க்க, நம்மக்கிட்ட இருந்து தள்ளி போயிடுவான். அதையும் தாண்டி கஷ்டப்படுத்த நினச்சவனோட உடம்புல எலும்பு கூட கிடைக்காம கொன்று போட்டுருவான் என்றார் மாயவன். சரியாக சொன்னேன்னா, முதல்ல நான் எல்லாருக்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் என்று விட்டு ஃபோனை எடுத்த தினேஷ் அவரின் பிஏ ராணாவுக்கு கால் செய்து சில விஷயங்களை கூறி ஃபோனை வைத்தார். பி கேர்ஃபுல் தினேஷ், ராணா நிலவன்கிட்ட உளறிட்டா கண்டிப்பாக நிலவன் சக்தி கிட்ட உண்மையை சொல்லிடுவான் என்றார் மாயவன். ராணா யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண மாட்டான்னா. அது அவன் பையன் நிலவனாகவே இருந்தாலும் சொல்ல மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றார் தினேஷ். சரி வா, ரொம்ப நேரம் இங்கே நின்னா உன் அண்ணி அடுத்து தேடி வந்துடுவா என்றவர் தம்பியை கையோடு அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். கேட்குறேன்ல, சொல்லண்ணா, உனக்கு எப்படி தெரியும் என்று ஆத்திரேயனை அதிர்ச்சியாக பார்த்தபடி கேட்டான் சரவணன். பெருசாக ஒன்றும் இல்லை, நீ ஏர்போர்ட்டில் அந்த பொண்ணை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறத பார்த்தேன். எனக்கு உன் ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது. அதான் உங்களை பார்த்ததும் பார்க்காத மாதிரி வெளியில் வந்து நின்றுட்டேன். சரி, இப்போ சொல்லு, யார் அது என்று கேட்டவனுக்கு தம்பியின் காதலி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. காரணம், சரவணன் அவ்வளவு சீக்கிரம் பெண்களிடம் பேசும் ரகம் கிடையாது. பார்வையாலேயே எட்ட நிறுத்துபவனுக்கு பொறுப்பு கம்மிதான் என்றாலும் பெண்ணை தாங்கும் அளவிற்கு அவனிடம் மென்மை இல்லை என்பது 100% உண்மை. அது அவனை தெரிந்த அனைவருக்குமே தெரியும். வதி அண்ணா என்று கண்களில் காதல் பொங்க சிறு புன்னகையுடன் கூறிய சரவணனை முகம் மலர பார்த்த ஆத்ரேயன், சும்மா சொல்லக்கூடாது, என் தம்பி வெக்கப்படும்போது கூட அழகாக தான் இருக்கா. பரவாயில்ல, என் தம்பியே ஒரு பொண்ணு வெக்கப்பட வச்சிருக்கா பாத்தியா. நிஜமாவே அவ உனக்கு ஏத்த பொண்ணு தான் என்றான். சரவணன் அழகாய் தெத்துப்பல் தெரிய சிரிக்கவும், சரி, பொண்ணு எந்த ஊரு, அவங்க வீட்டில் எப்படி என்று காரை ஓட்டியபடி ஆத்திரேயன் கேட்க, நம்ம அளவுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு அவங்க ஊரில் மரியாதையான குடும்பம் தான் அண்ணா என்றான் சரவணன். எந்த ஊரு? பூனே. வாட் என்று காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்திய ஆத்திரேயன், என்னடா சொல்கிற, பூனேவா? அப்போ நீ லவ் பண்ணுற பொண்ணு சக்தி என்று அவனை பார்க்க, எஸ், சக்தியோட ஃப்ரெண்டு ரேவதி. என் வதியை தான் நான் காதலிக்கிறேன் என்று உணர்வு பூர்வமாக கூறும் தம்பியை கவலையாக பார்த்த ஆத்திரேயன், சரவணா, ரியலி சாரிடா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அந்த பொண்ணை விட்டுரு, அந்த பொண்ணு வேண்டாம் என்றான். அதை கேட்டு சரவணன் அதிர்ச்சி கலந்த கோபத்தில் அவனை பார்க்க, அதே சமயம்
ஜெர்மனியில் இருந்த 4 அடுக்கு மாடி பிளாட்டில் தன் ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாயாவிடம் இழந்து கொண்டிருந்தான் வியான். அத்தியாயம் 152. ஆத்ரேயன் சொன்னதை கேட்டு அதிர்ந்த சரவணன் அவனை அழுத்தமாக பார்த்து, அண்ணா என்ன பேசுற? நான் அவளை லவ் பண்றேன். கிட்டத்தட்ட 6 வருஷமா அவளோட முகத்தை பார்க்க நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். அந்த 6 வருஷமும் அவளை பார்க்காம, காதல அவகிட்ட சொல்லாம, அவ என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு தெரியாம எனக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சது எனக்கு தான் தெரியும். நீ என்னன்னா சாதாரணமா வேண்டாம்னு சொல்ற? அண்ணா ஸ்டாப் இட். என் வதியோட குணம் எனக்கு தெரியும். என்னதான் அவ வளர்ந்த விதமும் ஊரும் வேறையா இருந்தாலும் ஒரு நாளும் அவளோட இருக்கவங்கள அவ கஷ்டப்படுத்த மாட்டா. நம்ம குடும்பத்தை பத்தி நான் சொல்லாமலே புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு. அவளை போய் யாரோட கம்பேர் பண்ணி பேசுற என்று ஆத்திரத்தில் கோபமாக பேசினான் சரவணன். சாரி சரவணா, நான் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல தான் சொன்னேன். அதையும் தாண்டி என்ன மாதிரியே என் தம்பியோட வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தான். மற்றபடி நீ நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதையும் தாண்டி அந்த பொண்ணு சக்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ கண்டிப்பா அந்த பொண்ணோட குணம் தங்கமா தான் இருக்கும். நானே அம்மா அப்பா பாட்டி தாத்தா கிட்ட உன் கல்யாண விஷயமா பேசுறேன். ஆனா இனிமே நீ பொறுப்பா இருக்கணும். எதையும் யோசிக்காம எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணாத என்று விட்டு காரை ஸ்டார்ட் செய்து இயக்கினான். அவனை புன்னகையுடன் பார்த்த சரவணன், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அண்ணா. நான் நீ பேசினது எதையும் பெருசாக எடுத்துக்கல. சரி, கொஞ்சம் சீக்கிரம் போ. அப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்றான். என்னடா இன்னிக்கே பேசி முடிக்க போறியா என்று ஆத்ரேயன் கேட்க, ஆமாம் அண்ணா, இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணாதான் அடுத்து வந்தனா வியான் ராணான்னு அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா என்னைய காரணம் காட்டி அவங்க கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்கும் என்றான். இந்த அறிவு இப்போதான் உனக்கு வந்துச்சா என்று ஆத்ரேயன் நக்கலாக கேட்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா நிஜமாவே வதியை பார்க்குற வரைக்கும் வரல அண்ணா. வதியை 6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்னாலும் சில காரணத்தினால என் காதலை நான் அவகிட்ட வெளிப்படுத்தலை. அதையும் தாண்டி அவளை நான் பார்க்கவே இல்லை. சக்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் அவளை நான் பார்த்தேன். அப்போது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் சரி, இனி அவ தான் என் பொண்டாட்டின்னு எனக்குள்ளே நினச்சது மட்டும் இல்லாமல் அவகிட்டையும் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா அண்ணா, அவள் போல்டான பொண்ணு. ஆனால் நான் கோவமாக பேசினாலே பயந்துப்பா. அது ஏன்னு கேட்டால், பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கும்னு சொல்லுவா. அதான் சொல்கிறேன், கண்டிப்பாக என் வதி இனியா அண்ணி மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக இருப்பான்னு என்னால் 100% வாக்கு கொடுக்க முடியும் என்றான் சரவணன் உறுதியாக. அவனை புன்னகையுடன் பார்த்த ஆத்ரேயன், நீ பேசுகிற விதத்திலேயே அவ மேலே நீ வச்சிருக்கிற காதல் புரியுது சரவணா என்றவன் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தவும் இருவரும் ஒன்றாக வீட்டிற்குள் நுழைந்தனர். ஹாலில் கீதா, ஹரிஷ், மேகலா, குணா, இனியா மகன் இனியனுடன் அமர்ந்திருக்க, அம்மா அப்பா அண்ணி பாட்டி தாத்தா என்று ஓடி வந்து கீதாவின் மடியில் அமர்ந்து அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தான் சரவணன். டேய், எதுக்குடா இப்படி கத்திட்டு வர? இனியும் பயந்துட்டான் என்று ஆத்திரேயன் திட்டியபடி மனைவியில் கையில் இருந்த மகனை வாங்கி கொண்டான். அவனை கண்டு கொள்ளாத சரவணன் கீதாவை பார்க்க, எதுக்குடா இப்படி ஐஸ் வைக்கிற, என்ன விஷயம் என்று மகனின் உணர்வை சரியாக புரிந்து கொண்டு கீதா கேட்க, சொல்லுடா, அதான் உன் அம்மா கேட்குறாள்ல, என்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் வர சொன்னேன் என்று ஹரிஷும் மகனை பார்க்க சரவணன் தாயை பாவமாக பார்த்தான். அதான் வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக அவன்கிட்ட பேசலாம் என்ற கீதா சரவணனை செல்லமாக முறைத்து பார்த்து, எழுந்துடுறா எருமை, கால் வலிக்குது என்று சொல்லவும் பட்டென எழுந்து கொண்டான் சரவணன். அவனை பார்த்து புன்னகைத்த கீதா எழுந்து நின்று அவன் தலையை தடவி கொடுத்து, எதையும் யோசிக்காம அமைதியாக உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று விட்டு அங்கிருந்து நகர, என்று ஹரிஷின் பக்கத்தில் அமர்ந்த சரவணன், அண்ணி நிஷா குட்டி இன்னும் வரலையா என்று கேட்டான். இன்னும் இல்லை சரவணா, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே,
ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதனால்தான் லேட்டாக தான் வருவா என்றாள் இனியா. என்று விட்டு அமைதியாகிவிட்டான் சரவணன். அவனின் முகம் யோசனையில் இருப்பதை அனைவரும் கவனித்து அவனிடம் வாயை கொடுக்காமல் அமைதியாக இருக்க, சில நிமிடங்களில் அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் கீதா. காஃபி குடித்து முடிக்கவும் ஹரிஷ் அழுத்தமாக மகனை பார்க்க, அவரின் பார்வையில் எச்சில் விழுங்கிய சரவணன், அப்பா, அது அது நான் வதி என்று இழுத்தான். என்ன உளறிட்டு கிடக்கிற? எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு சரவணா, நீ இப்படி தயங்கி தயங்கி பேச மாட்டியே என்று மேகலா அவனை சந்தேகமாக பார்க்க, பாட்டி அது என்று சரவணன் மீண்டும் தயங்க, கீதாவுக்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரிந்துவிட மகனின் அருகில் அமர்ந்தவர் குணா ஹரிஷ் இருவரையும் பார்த்து, மாமா, அதான் நாளைக்கு நல்ல நாள் தான், அதனால இன்னைக்கு நைட்டு நாம் எல்லாரும் பூனே கிளம்பிடலாம். என் பையன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவன் வாயாலேயே கேட்க கூச்சப்படுறான் என்றார் சிரித்தபடி. அவர் சொன்னதை கேட்டு சரவணன், ஆத்ரேயன் இருவரும் ஆனந்த அதிர்ச்சியடைய, பெரியவர்களுக்கு அவனின் காதல் விஷயம் தெரியும் என்பதால் புன்னகையுடன் அவனை பார்க்க, அத்தை என்ன பேசுறீங்க, எனக்கு புரியல என்றாள் இனியா. அட, அது ஒன்றும் இல்லைம்மா இனியா, நம்ம சரவணன் சக்தியோட ஃப்ரெண்டு ரேவதியை லவ் பண்ணுறான். அதான் சாரு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படி கேட்குறதுன்னு தயக்கமாக பேசிகிட்டு இருக்கான் என்றார் கீதா. இனியா ஆச்சரியமாக சரவணனை பார்த்து, சரவணா, நீ லவ் பண்ணுறியா, அதுவும் ரேவதிய என்றவள் கீதாவிடம், அத்தை, ரேவதி ரொம்ப பொறுப்பான பொண்ணு தான். சரவணன் அவளை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாம் அவளை நல்லபடியாக பார்த்துக்கலாம். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். 2 முறை பேசியிருக்கேன். அடக்கமாக பேசுவா. அவங்க வீட்டில் பேசி பாருங்க என்றாள். அதெல்லாம் முன்னாடியே பேசியாச்சு இனியா, இவன் எப்போ உண்மையை சொல்லுவான்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்று கீதா சொல்லவும், அம்மா என்று அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழுதே விட்டான் சரவணன். டேய் சரவணா, என்னடா இது சின்ன குழந்தையாட்டம் என்று கீதா அவனை தன்னிடமிருந்து பிரித்து அவன் கண்ணை துடைத்து விட்ட கீதா, நீ எமோஷ்னலாக ஒன்றுமே இல்லை. உன்னோட ஆசைப்படி தான் உன் வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுப்போம். உண்மையா உன் வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணு நான் தான் தேர்ந்தெடுக்கணும்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் நீயே தேர்ந்தெடுத்துட்ட. நான் தேடி இருந்தால் கூட ரேவதி மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பேனான்னு சந்தேகம்தான். அதனால இப்படி கண் கலங்கிட்டு இருக்காம கல்யாண மாப்பிள்ளை மாதிரி கம்பீரமாக இருக்கணும் என்றார் புன்னகையுடன். தேங்க்ஸ்மா என்றவன் ஹரிஷ்புரம் திரும்பி, அப்பா, உங்களுக்கு ரேவதியை பிடிச்சிருக்கு தானே என்று கேட்கவும் அவன் மண்டையிலேயே கொட்டிய ஹரிஷ், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சா போதும், எனக்கும் பிடிக்கும். அந்த பொண்ணு அப்படியே உன் அம்மா மாதிரிடா. அன்னைக்கு தினேஷ் வீட்டில் அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே உன் அம்மாவை இளமையில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பூனேலேருந்து வந்த பொண்ணு நம்ம கலாச்சாரத்தோட புடவை கட்டி மங்களகரமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியந்தான். அதுக்கப்புறம்தான் உன் அம்மா உங்கள் காதல் விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் உடனே அவளோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சம்மதம் பேசி முடிச்சிட்டேன் என்றார். ஆமாம் சரவணா, உன் அப்பா சம்மதம் பேசி முடிச்சதுக்கப்புறம்தான் என்கிட்டயே சொன்னான் என்றார் குணா. அப்போது என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லலை? நானும் இந்த குடும்பத்தில் ஒத்தந்தானே என்று ஆத்ரேயன் கோபமாக கேட்க, உங்ககிட்டையும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொன்னால் சரவணன்கிட்ட உளறி வச்சிடுவீங்கன்னு தான் சொல்லலை. அவனாக பேசுகிற வரைக்கும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் தான் உன் அம்மா கிட்ட சொல்லி வச்சேன். மற்றபடி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைடா. நிஷா குட்டி, ஐஸ்வர்யாவுக்கு கூட விஷயம் தெரியும் என்றார் ஹரிஷ். அவரை முறைத்து பார்த்த ஆத்ரேயன், ரொம்ப தான் பண்ணுறீங்கப்பா, சொல்லாதன்னு சொன்னால் நான் சொல்லவா போகிறேன் என்று சொல்லவும், நீ சொல்ல மாட்ட, ஆனால் உளறி வச்சிடுவ, அதான் என்று ஹரிஷ் சொல்லவும், சரி போதும், சண்டை போடாதீங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்கு பூனே கிளம்பலாம் என்று ஆர்வமாக கேட்டான் சரவணன். காரியத்தில் குறியா இருக்கான்ப்பா. இவன் போகிற ஸ்பீடை பார்த்தா கல்யாணமாகி 10 மாதத்தில் உங்களை மறுபடியும் தாத்தா பாட்டி ஆக்கிடுவான் போல என்றான் ஆத்ரேயன். ஏங்க சும்மா இருங்க என்று இனியா அவனை அதட்ட, நான் என்ன இல்லாததையா சொன்னேன், போடி என்று ஹரிஷை பார்த்தவன், அப்பா, சீக்கிரம் கல்யாண தேதியை குறிங்க. முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகிறத பற்றி முடிவு எடுங்க. அதுக்கு முன்னாடி சந்தோஷ் மாமா, தினேஷ் சித்தப்பா கிட்ட பேசுங்க. அவங்க முன்ன இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது என்றான் கட்டளையாக. அவன் என் நண்பன்டா. அவனும் என் மச்சானும் இல்லாமல் என் பசங்க வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காது. நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்று விட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார் ஹரிஷ். சரவணன் மனதில் அபரிமிதமான சந்தோஷத்தில்
பாட்டி, தாத்தா என்று இருவரையும் அணைத்து முத்தமிட்டு அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த தலையில் அடித்துக்கொண்ட ஆத்திரேயன் கீதாவிடம் மகனை கொடுத்துவிட்டு மனைவியை பார்த்து, ஜூஸ் குடிச்சியா என்று கேட்டான். ஆ, இல்லைங்க என்று இனியா தரையை பார்க்கவும், சரி ரூமுக்கு போ, வரேன் என்று விட்டு கிச்சனுக்கு வந்து கீதா ஏற்கனவே போட்டு வைத்திருந்த ஜூஸை கண்ணாடி கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டான். இனியா கணவனின் நோக்கம் புரிந்து கொண்டு முகம் சிவப்பதை மறைத்து கொண்டு பின்னால் திரும்பி நின்று கொள்ள ஜூஸ் கிளாஸை டீப்பாயில் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து பின்னால் இருந்தபடி அணைத்தான். அத்தான் என்று இனியா காற்றுக்கும் வலிக்காத குரலில் சிணுங்க அவள் சிணுங்கலை ரசித்தவன் அவளை திருப்பி கண்களால் சம்மதமா என்று கேட்டான். இனியா கண்ணை மூடி திறக்கவும் அவளை தூக்கி வந்து பெட்டில் கிடத்தி இருவரின் ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் முதலில் அவர்களின் 6 மாத சிசுவிற்கு ஆழமாக முத்தம் வைத்தான். அவன் தோள்பட்டையை இறுக்கி பிடித்த இனியா என்னங்க என்று சிணுங்கியபடி அவனை மேலே இழுத்து அவன் உதட்டை சிறை செய்தாள். மனைவி ஆரம்பித்து வைத்ததை அவன் தொடர அவனின் உடலில் கையை படரவிட்டு அவனுக்கு இசைந்து கொடுத்தாள் இனியா. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உதட்டால் அவளை கடித்து தின்றவன் அவளுள் நுழைய, அத்தான் என்று உணர்ச்சி பெருக்கில் அவளும் இனி என்று சுகத்தில் இவனும் பிதற்றிக்கொண்டு அவளை மென்மையாக ஆண்டு களைத்து போய் அவள் அருகில் படுத்தான். ஹரீஷிடமிருந்து கால் வரவும் பட்டென காலை அட்டன் செய்த தினேஷ், சொல்லு பங்கு என்றார். பங்கு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்று ஹரீஷ் கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். எல்லாரும் நல்லா இருக்கோம். யாழி இல்லாது தான் குறையா இருக்குது. அவளோட குறும்புத்தனம் இல்லாததுனால வீடே களை எழுத மாதிரி இருக்கு என்றார் தினேஷ். அதுக்குன்னு அவளை இங்கேயே வச்சிருக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக யோசி தினேஷ். அவளும் சான்வி, ஐஸ்வர்யா மாதிரி சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும். நீ அதை மைண்டில் வச்சுக்கோ. அவளை பார்க்கணும் போல இருந்தால் போய் பார்த்துட்டு வா, இல்லை ஃபோன் பண்ணி பேசு என்றார் ஹரீஷ். பேசணும் பங்கு. சரி, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசத்தான் ஃபோன் பண்ணேன் என்ற ஹரீஷ் வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறி, நான் குப்தா கிட்ட பேசிட்டேன் பங்கு. அவர் எப்போ வேணும்னாலும் வாங்கன்னு சொன்னார். சரவணன் கல்யாணத்தை நான் தள்ளி போட விரும்பலை. அதான் இன்னைக்கு நைட்டே பூனே கிளம்பலான்னு இருக்கோம். நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். நான் கண்ணன் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அஸ்வின் சந்தோஷ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நமி சந்தோஷ் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்கள் எல்லோரும் வந்தால் குடும்பமாக போயிட்டு வந்துடலாம் என்றார். இல்லை ஹரீஷ், இன்றைக்கி தான் எல்லாரும் அங்கேருந்து வந்தோம். கண்டிப்பாக எல்லாரும் வர முடியாது. நான், அண்ணன், அண்ணி, அகில், அகிலா, மோகனா வரோம். எப்படியும் பொண்ணு பார்க்குற சடங்கு தானே, அதுக்கப்புறம் நடக்க போகிறதையெல்லாம் பெருசாக எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கலாம். நான் ஜெட் ரெடி பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு ரெடியாக இருங்க என்றார். அப்போது நைட்டு கிளம்ப வேண்டாமா என்று ஹரீஷ் கேட்க, இல்லை பங்கு, வேண்டாம். இனியா மாசமாக இருக்காடா. நைட்டு ட்ராவல் பண்ணுறது அவளுக்கு செட் ஆகாது. காலையில் கிளம்பலாம். நம்ம ஜெட்டில் தானே போகிறோம், அதனால் டைமுக்கு போயிடலாம் என்றார் தினேஷ். நானும் யோசிக்கவே இல்லைடா, நீ சொல்கிறது சரிதான். சரி, நான் முருகமாமா, செழியன், விஸ்வா எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன் என்றார். சரி பங்கு, நான் வச்சிடுறேன் என்ற தினேஷ் காலை கட் செய்துவிட்டு உடனே வீட்டில் உள்ளவர்களிடம் விஷயத்தை கூறினார். அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க, தினேஷ், சரவணன் கல்யாணத்துக்கு முன்னாடி சாய்ரா திச்சன்யாவுக்கு தாலி பிரித்து கோத்துடணும் என்ற சரு வர்ஷாபுரம் திரும்பி, இங்கே பாரு வர்ஷா, நீ தான் வீட்டோட மூத்த மருமக. ஒன்னொன்னும் இனிமேல் நான் முன்ன நின்று பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பாக நடத்தணும். நைட்டு சாகி சக்தி வந்ததும் பேசு என்றார். சரிங்க அத்தை, நாங்கள் அவனுங்க வந்ததும் பேசுகிறோம் என்று அப்போதும் மோகனா அகிலாவை வர்ஷா விட்டு கொடுக்காமல் பேசியதில் பெரியவர்கள் அனைவரும் புன்னகைத்தனர். காலையில் சென்ற செழியன் இரவு 10 மணிக்குத்தான் வீட்டிற்கு வந்தான். அவனுக்காக மலர் நடுக்கூடத்தில் அமர்ந்து காத்திருக்க கதவை தாளிட்டு உள்ளே வந்தவன் மலரை பார்த்து, நான் சாப்பிட்டு தான் வந்தேம்மா, நீங்கள் போய் படுங்க என்று மாடி ஏற, செழியா என்று மலர் அழைக்கவும் அப்படியே நின்றவன் என்ன என்பது போல தலையை மட்டும் திருப்பி அவரை பார்த்தான். அது செழியா, யாழி காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை, சாப்பிட கூப்பிட்டாலும் வரலை, அழுதுகிட்டே இருந்தா என்று தயக்கமாக கூறினார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க என்று விட்டு செழியன் மாடி ஏறி வரவும் அறையின் வெளியில் நின்று வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் யாழி. அவள் அருகில் வந்த செழியன், ஏன் காலையிலேருந்து சாப்பிடல என்று கேட்கவும்
அவனின் பைக் சத்தத்திலேயே அவன் வந்ததை அறிந்து வைத்திருந்த யாழி அவன் எப்படியும் தன்னிடம் ஏதாவது பேச வருவான் என்று நினைத்ததை பொய்யாக்காமல் செழியன் பேசவும் திரும்பி அவனை பார்த்தாள் யாழி. அழுது அழுது அவளின் முகம் சிவந்து போயிருக்க தலையை அழுந்த கோதிய செழியன், இப்ப என்ன நடந்துச்சுன்னு கண்ணை கசக்கிட்டு கிடக்கிறவ என்று கேட்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு என் அப்பா அம்மான்னு அவங்க வளர்ப்பை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை காலையிலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் பேசுறது நான் கேட்டால் போதும்னு கிளம்பிட்டீங்க. இன்னொரு முறை என் அம்மா அப்பாவை பற்றி பேசினீங்க, அவ்வளவுதான் என்று விரல் நீட்டி நாக்கை மடித்து எச்சரித்து விட்டு உள்ளே சென்றவளின் முதுகை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் செழியன். உள்ளே சென்று விட்டு திரும்பி வந்த யாழி, என்ன அப்படியே நிற்கிறீங்க? உங்களால் தான் நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. போங்க, போய் சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுங்க என்றாள் அதிகாரமாக. என்னடி, என்னை பார்த்தா உனக்கு வேலைக்கார மாதிரி இருக்கா? உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு என்று விட்டு உள்ளே வந்து சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாட்டினான் செழியன். இழா என்று அவன் பின்னால் வந்து அவன் பனியனை பிடித்த யாழி, பசிக்குதுடா என்று பாவம் போல சொல்லவும், ஏய் மரியாதையாக மாமான்னு கூப்பிடுறி என்று பல்லை கடித்தான் செழியன். என்ன இழா, எதுக்கு இவ்வளவு கோவம் என்று அவன் மார்பின் மீது உதட்டை வைத்து அழுத்தமாக முத்தம் வைக்கவும் அவன் உடல் சூடேற யாழியின் இடுப்பை இறுக்கி பிடித்த செழியன் அவள் கழுத்துக்கடியில் முகம் புதைத்து, மனுஷனை நோண்டாம இருக்கவே மாட்டியாடி என்று எரிச்சலாக கூறினாலும் அவனின் உதடும் கையும் அவள் உடலில் மேய்ந்து கொண்டுதான் இருந்தது. அவனை தள்ளிவிட்ட யாழி, இப்போதைக்கு நீ என்கிட்ட வராத, உன் புடியை தாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட சத்து இல்லை, பசிக்குது என்று வயிற்றை தொட்டு பாவமாக கூறினாள். அப்புறம் என்ன மயிர்கடி சாப்பிடாம இருந்த என்று செழியன் கடுப்பாக கேட்டுவிட்டு அவளை பார்த்தவன் அவள் தலை குனிந்து அமர்ந்திருக்கவும், ச்சே என்று சலித்து கொண்டே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கிச்சனுக்கு வந்து சாப்பாட்டை எடுத்து வந்து அவள் கையில் கொடுத்து, சாப்பிடு என்றான். ஊட்டி விடு இயலா என்று யாழி நெளிந்து கொண்டே சொல்லவும் அவளை வெறி கொண்டு முறைத்து பார்த்த செழியன், சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, இல்லைனா வச்சுட்டு வந்து படு என்று விட்டு வந்து பெட்டில் படுத்து கண்ணை மூடினான். சரி, நம்மால் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெருசு, பசிதான் முக்கியம், சாப்பிட்ரு யாழி என்று மனதில் நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்த யாழி கையை கழுவி விட்டு அவன் அருகில் படுக்கவும் அவள் புறம் திரும்பி படுத்த செழியன், உன் பெரியப்பா ஹரிஷ் ஃபோன் பண்ணாங்க. அவரோட பையன் சரவணனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களாம். நாளைக்கு காலையில் ஊருக்கு வர சொன்னார் என்றான். நீங்கள் என்ன சொன்னீங்க என்று அவன் பனியனை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவள் நெஞ்சில் முகம் புதைத்தாள் யாழி. நாளைக்கு வர முடியாதுங்க, நீங்கள் போய் பேசிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, வரோம்னு சொன்னேன். உன்னையாவது அனுப்பிவிட சொன்னார் என்றான் செழியன். நான் போகவா என்று யாழி கேட்க அவளை இறுக்கி அணைத்த செழியன், உன் இஷ்டம் என்று வாயால் சொன்னாலும் அவனின் அணைப்பு இறுகியது. அதில் அவனின் மனதை புரிந்து கொண்ட யாழி, நான் பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரவணனுக்கு நிச்சயம் வைப்பாங்க, அப்போ போலாம் என்றாள். என்று அவளை இறுக்கமாக அணைத்து தன்னுள் புதைத்து கொண்டான் செழியன். என்னமாம் சொல்றீங்க, இன்னும் வரலையா என்று டைமை பார்த்து அதிர்ந்த சக்தி போனில் மோகனாவிடம், நான் பார்க்குறேன் மாம் என்றான். சக்தி, பெரியப்பாவும் அப்பாவும் எனக்கு பயமா இருக்குதுடா, மணி 9 ஆகுது, இன்னும் தீக்ஷியை காணும். சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டா சக்தி, உன்கிட்ட முன்னாடியே சொன்னா பதட்டப்படுவேன்னு தான் சொல்லலை என்று விம்மிக் கொண்டே கூறினார் மோகனா. நான் பார்த்துக்கிறேன் மாம் என்ற சக்திக்கு அனைவரின் மேலும் கோபமாக வந்தாலும் அது இப்போது காட்டும் நேரமில்லை என்பதை உணர்ந்து காலை கட் செய்தவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் வர அவன் முகத்தில் இருந்த பதட்டத்தை கவனித்த ராணாவும் அவன் பின்னாலேயே வந்து இருவரும் காரில் ஏறிக்கொள்ள, சக்தி என்னடாச்சு என்று ராணா கேட்கவும் சக்தி எதுவும் பேசாமல் தீக்ஷண்யாவுக்கு கால் செய்தான். ஆனால் அவளின் போனோ சுவிட்ச் ஆஃபில் இருக்க கடுப்பை தாண்டிய பயம்தான் சக்திக்கு வந்தது. சக்தி என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்ல என்று ராணா கத்தி கேட்கவும் காரை ஓட்டியபடி அவனை திரும்பி பார்த்த சக்தி, தீய காணுமா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு மத்தியானமாக கிளம்பினா இன்னும் வீட்டுக்கு வரலையாம் என்று சக்தி காரை ஓட்டிக்கொண்டே ரோட்டிலேயே அவளை தேடினான். அவன் சொன்னதை கேட்டு கோபமான ராணா, ஏண்டா அவளை காணோம்னு இப்போ வந்து சொல்கிற, மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? ஈவினிங் அவகிட்ட பேசினேன் ராணா, வேலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக தான் பேசினா. எனக்கும் வேலை இருந்ததால் வீட்டுக்கு போ வந்து பேசிக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை, அவளும் கால் பண்ணலை. நான் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சேன்டா என்றவனுக்கு மனைவியை பார்க்க வேண்டும் போல இருக்க அவள் இன்டர்வியூ சென்ற ஆஃபீஸை சுற்றிலுள்ள இடங்களிலெல்லாம் பைத்தியம் போல அலைந்தான்.
அவனை பார்க்க பார்க்க ராணாவுக்கு கஷ்டமாக இருந்தது. மோகனாவுக்கு கால் செய்த சக்தி மறுபுறம் கால் அட்டெண்ட் ஆனதும், மாம் தீ வந்துட்டாளா என்று கேட்க, இல்லை சக்தி, இன்னும் வரலடா. எனக்கு பயமாக இருக்குது சக்தி. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று பயத்தில் மோகனா கேட்க, மாம் தேவையில்லாமல் பேசி டென்ஷன் பண்ணாதீங்க, நான் அவளோட வரேன் என்று விட்டு காலை கட் செய்த சக்தி ராணாபுரம் திரும்பி, ராணா இந்த இடத்த சுற்றி எங்கேயாவது கேமரா இருக்கான்னு பாரு. நான் மீனாவுக்கு கால் பண்ணி தீயோட ஃபோன் லாஸ்ட்டாக எங்கே ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்குறேன் என்று விட்டு மீனாவுக்கு கால் செய்து விஷயத்தை கூறினான். ராணாவும் சக்தி முகத்தில் இருந்த தவிப்பையும் வலியையும் பார்த்து அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்க்க சக்திக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. மதியம் இருவருக்குள்ளும் நடந்த நிகழ்வை ஒரு நொடி யோசித்து பார்த்தவனுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. தீ என்று ஆக்ரோஷமாக அவன் கத்தவும் ராணா பயந்து போய் அவன் முகத்தை பார்க்க அவன் முகத்திலோ அப்பட்டமான வலியும் வேதனையும் தெரிந்தது. சக்தி ப்ளீஸ் அழுவாதடா, அவளை கண்டுபிடிச்சிடலாம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போயிருப்பா என்று ராணா சொல்லவும், இல்லடா என் தீயை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டா, அப்படியும் நீ சொல்கிற மாதிரி இங்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை என்று சக்தி கண்ணை துடைத்து கொண்டு மீனாவிடமிருந்து கால் வரவும் காலை அட்டன் செய்து, சொல்லு மீனா, லாஸ்ட்டாக எங்கே காட்டுது என்று கேட்க, அண்ணா இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் தான் காட்டுது. என்னாச்சண்ணா, ஏதா பிரச்சனையா என்று பதட்டமாக கேட்டாள். தீயை காணும் மீனா. சரிம்மா நீ பாரு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் என்று விட்டு ராணாவை பார்த்தான் சக்தி. இங்கே இருக்கிற கேமராவோட ஓனர்கிட்டெல்லாம் பேசியிருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் இன்னைக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்றான் ராணா. சரி என்று தலையசைத்த சக்தியின் மனம் பாரமானது. அவளை நானே கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அட்லீஸ்ட் டிரைவரோடையாவது அனுப்பி வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டியே சக்தி, உன் கையை பிடிச்சிட்டு உன்னை நம்பி வந்தவ இப்போ எங்கே இருக்கானே தெரியலையே என்று மனதில் நினைத்தவனுக்கு அவனின் அரசியல் எதிரிகளின் மேலும் சந்தேகம் வந்தது. மணி 11 கடக்க சக்தியின் இதயம் பயத்தில் எம்பி குதித்தாலும் மனைவிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்று மட்டும் அவன் மனம் உறுதியாக கூறியது. ராணா ஃபுட்டேஜை பார்த்து கொண்டிருக்க சக்தியின் மொபைல் சிணுங்கியது. மோகனாதான் கால் செய்திருந்தார். சொல்லுங்க மாம் என்று சோர்ந்து போய் சக்தி பேசவும், சக்தி சக்தி தீக்ஷி வந்துட்டா வாடா என்று மோகனா படபடப்பாக பேசவும் பட்டன காலை கட் செய்த சக்தி, ராணா தீ வந்துட்டாளாம் வாடா என்று வேகமாக ஏறி காரில் அமர ராணாவும் அமர கார் சீறி பாய்ந்தது. சக்தி மெல்லமா போ என்று ராணா சீட் பெல்ட்டை பயத்தில் போட்டுக்கொண்டு கத்த அவன் கத்துவதை காதிலே வாங்கவில்லை சக்தி. அவனுக்கோ இப்போதே மனைவியை பார்த்தாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்க முடிந்த மட்டும் வேகமாக ஓட்டினான். டே என்னால் முடியல, தலையெல்லாம் சுத்துது, மெல்லமா போ என்று ராணா கத்தியதெல்லாம் காற்று கூட கேட்டிருக்கும், சக்தியின் காதில் விழவே இல்லை. வீட்டின் முன்னால் காரை நிறுத்தியவன் பக்கத்தில் ஒரு ஜீவன் இருப்பதை மறந்துவிட்டு காரை விட்டு எம்பி குதித்து உள்ளே வந்தவனுக்கு நேராகவே தீக்ஷண்யா நிற்க வேகமாக ஓடி வந்து அவளை இறுக்கமாக அணைத்தான். அத்தான் என்று அவனின் அணைப்பில் பயந்து போய் தீக்ஷண்யா அழைத்தாலும் அவனின் இதயம் தாறுமாறாக துடிப்பதில் அவனின் மனம் புரிய அவன் முதுகை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்த அவளிடமிருந்து பிரிந்த சக்தி அவளின் முகத்தை கையில் ஏந்தி, எங்கடி போன, உசுரே போச்சுடி என்று விட்டு பட்டென அவள் உதட்டை சிறை செய்தான். சுற்றியிருந்த அனைவரும் அவனின் செய்கையில் திகைப்பில் நிற்க தீக்ஷண்யா கண்களை அகல விரித்து அவனை பார்க்க கண்ணை மூடி அவளின் உதட்டை மென்மையாக கொய்த சக்தி அவளின் பலாச்சுளை உதட்டை கடைந்து அவளின் நாவையும் அடைந்து அதிலிருந்து சத்தையெல்லாம் உறிஞ்சி எடுத்து அவளுக்கு வன்மையான முத்தத்தை கொடுத்தவனின் கை அவளின் இடுப்பை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது. தீக்ஷண்யா நிற்கக்கூட முடியாமல் அவனின் முத்த தாக்குதலில் அவன் மேலேயே சாய அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட சக்தி அவள் உதட்டை விடவே இல்லை. அவனின் 2 மணி நேர ஏக்கம், வலி, சோர்வு, காதல் என்று அனைத்தையும் அந்த ஒற்றை முத்தத்தில் அவளுக்கு உணர்த்தினான். அவனின் செயலில் தீக்ஷண்யாவின் உதடு வீங்கி ரத்தம் கசிய வலியில் முகத்தை சுளித்த தீக்ஷண்யாவுக்கு அப்போதே சுற்றம் உணர அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். அவள் கையை இறுக்கி பிடித்த சக்தி முத்தத்தை ஆழமாக்க மூச்சு ஒரு பக்கம் முட்டவும் அவனின் அணைப்பிலிருந்து விலக போராடியபடி அனைவரும் தங்களையே சங்கடமாக பார்ப்பதை உணர்ந்து அவளும் சங்கடமாகி அவனின் பின்னந்தலையில் கையை வைத்து பின்னால் தள்ள அதில் அவள் உதட்டை கடித்துவிட்டு அவளிடமிருந்து பிரிந்தான். ஆ என்று தீக்ஷண்யா வலியில் முனகி அனைவரையும் பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றாலும்
கணவனின் செய்கையில் அவள் முகம் வெட்கத்தில் அப்பட்டமாக சிவந்து போனது. சக்தியின் பின்னாலேயே உள்ளே வந்த ராணா அவனின் செயலில் மிரண்டு போய் வாயின் மேல் கையை வைத்து கொண்டு அதிர்ந்து நின்றவன் அவன் அவளிடமிருந்து பிரியவும் வேகமாக அவன் அருகில் வந்து, டேய், ரூமுக்குள்ளே பண்ண வேண்டியதெல்லாம் எதுக்குடா ஹாலில் எல்லாரையும் வச்சு ஃப்ரீ ஷோ காட்டிகிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். அவன் கேட்கவும் தான் சக்தி சுற்றத்தையே உணர்ந்தான். மனைவியை பார்த்ததும் சுயமிழந்திருந்தவன் சுற்றி அனைவரையும் பார்த்து முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு மனைவியை பார்த்தவன், எங்கடி போன என்று கர்ஜித்தான். அவள் கிடைத்து விட்டாள் என்பது நிம்மதியை கொடுத்தாலும் சொல்லாமல் எங்கே சென்றாள் என்பதை நினைத்து இப்போது அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவனின் கர்ஜனையில் தீக்ஷண்யா பயந்து கொள்ளவில்லை. மற்றவர்கள்தான் பயந்து போயினர். உனக்கு நானும் சளைத்தவள் இல்லை என்பது போல கணவனையே அழுத்தமாக பார்த்த தீக்ஷண்யா, எதுக்கு இப்ப கத்துறீங்க என்று நிதானமாக கேட்டாள். ஏண்டி கேட்க மாட்ட? நீ இல்லைன்னு சொன்னதும் பைத்தியம் மாதிரி தேடிட்டு வரேன்ல, இதுவும் கேட்ப இன்னமும் கேட்ப என்று கோபத்தில் அவன் முகம் சிவந்தது. சக்தி என்று மாயவன் அழைக்கவும் திரும்பி ஒரு பார்வை அவரை பார்க்க அவ்வளவுதான். மாயவன் வாயை மூடிக்கொண்டார். அவன் தாடையை பிடித்து தன்னை பார்க்கும்படி செய்த தீக்ஷண்யா, எதுக்காத்தான் இவ்வளோ கோவம்? அவங்க கிட்ட எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற? அவங்க ஒன்றும் பண்ணலை, என் மேலே தான் தப்பு, என்ன அடி திட்டு என்றாள். அவள் கையை தட்டிவிட்ட சக்தி, உன்னை தாண்டி கேட்குறேன், காரணத்தை சொல்லு, அதுக்கப்புறம் திட்டுறதா அடிக்கிறதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்றான் கோபமாக. பெருமூச்சு விட்ட தீக்ஷண்யா அவன் கையை பிடித்து இழுத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தவள் அவன் பக்கத்தில் அமர்ந்து ஜக்கில் இருந்த தண்ணீரை கிளாஸில் ஊற்றி அவனிடம் கொடுக்க அவனுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டது. அதனால் மறுபேச்சு பேசாமல் தண்ணீரை வாங்கி குடித்து முடித்து டீப்பாயில் கிளாஸை வைத்துவிட்டு மனைவியை அழுத்தமாக பார்த்தான். சாயிராவை தவிர மற்ற அனைவரும் சக்தி தீக்ஷண்யாவை சுவாரஸ்யமாக பார்க்க கணவனின் கையை தன் கைக்குள் வைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா, உனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோ பிடிக்க மெயின் ரோடுக்கு வந்தேன் தான். அப்போது எதிரில் இருந்து ஒரு லாரி ஸ்கூட்டியில் வந்த ஒரு பொண்ணை இடித்து தள்ளிட்டு கண்டுக்காமல் போயிடுச்சு. சுற்றி இருந்த யாருமே கண்டுக்கலை. எல்லாரும் ஃபோனில் ஃபோட்டோ வீடியோன்னு தான் எடுத்தாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். கூட யாருமே வரல. அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு வரவும் மனசு வரல. ஆக்சிடெண்ட் கேஸு, போலீஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. உன் நேமை யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சேன். அந்த பொண்ணு பழிச்சு வருமா என்னன்னு பதட்டத்துலேயே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணவே இல்லை. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சா போதும்னு இருந்துச்சு. அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. 10:30 தான் அந்த பொண்ணு கண்ணை முழிச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசி அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தான் மணியே பார்த்தேன். ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட ஃபோன் வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன். ரிங் போகலை. அதான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தினேஷ் மாமாவுக்கு கால் பண்ணேன் என்று நிதானமாக கூறினாள். சக்தி எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மாயவன், தினேஷ், அகில் என ஆண்கள் அவனையே அழுத்தமாக பார்த்தனர். அத்தான் கோவமா? சாரி அத்தான், இனிமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், பேசாமல் இருக்காத என்று தீக்ஷண்யா சொல்லும்போதே அவனின் இறுகிய அணைப்பில் இருந்தாள். சக்திதான் இறுக்கமாக அணைத்திருந்தான். ஒரு உயிரை காப்பாற்றிவிட்டு சாதாரணமாக அவள் சொல்வது அவனுக்கு புரிந்தாலும் இந்த 2 மணி நேரத்தில் அவள் இல்லை என்று சொன்னதும் அவன் தவித்த தவிப்பை அவன் மட்டுமே அறிவான். அத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க என்று தீக்ஷண்யா வெட்கத்தில் சிணுங்க, அவங்கள கண்ணை முடிக்க சொல்லடி என்று அனைவருக்கும் கேட்கும்படி கூறினான் சக்தி. உன் பையனுக்கு குசும்பு கொஞ்ச நஞ்சமாவா இருக்குது என்று மாயவன் தினேஷை முறைக்க, அவன் ஏதாவது ஏடாகுடமா பண்ணினா மட்டும் என் பையனா என்று அவரை முறைத்தார் தினேஷ். சக்தி, இது ஒன்றும் உங்கள் ரூம் இல்லை, முதல்ல அவளை விட்டு தள்ளி நில்லு என்று சரோ கோபமாக கூறவும் சாயிரா முகத்தில் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அதை சாகி கவனித்து அவளை அருவருப்பாக பார்த்தான். அத்தை, அவன் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, தீக்ஷியை காணும்னு தேடி தவிச்சு போய் வந்திருக்கான், அதான் உணர்ச்சி வசத்தில் பண்ணிட்டான் என்று மோகனா மகனின் உணர்வை புரிந்து கொண்டு அவனுக்கு சாதகமாக பேசவும் சாயிராவுக்கு ஆத்திரமாக வந்தது. சரிதான் மோகனா, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் ஹாலில் நின்று இப்படி நடந்துக்கிறது முறையில்லை என்றவர் வர்ஷாபுரம் திரும்பி, சொல்லிவை வர்ஷா என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அத்தை இருங்க, சாப்பிட்டு போவீங்க என்று வர்ஷா கூப்பிடவும், இல்லை வர்ஷா, எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு முதல்ல பயந்தேன். அப்புறம் சக்தியை பற்றி தெரிஞ்சதும் அவங்கள பற்றின கவலையை நான் விட்டுட்டேன். ஊரில் தீக்ஷண்யா வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு சொன்னதும் ஆந்திரா போய் செய்ய வேண்டிய முறை செய்ய அவள் கன்னி பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி பேசினேன்.
இன்னைக்கு இவங்க 2 பேரையும் அந்யோன்யமாக பார்க்கவும் என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. இனி எனக்கு கவலை இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டு பால் மட்டும் கொண்டு வந்து கொடு என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சரோ. அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க மனைவியை தூக்கி கொண்டு யாரையும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து அவன் அறைக்கு சென்றான் சக்தி. ஏய் தள்ளிப்போ என்று போதை மருந்தின் தாக்கத்தில் ஆக்ரோஷமாக கர்ஜித்தான் வியான். வியா, நான் உன் மாயாடா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னை எடுத்துக்கோ என்று அரைக்குறை ஆடையுடன் அவன் மேல் படர்ந்தாள் மாயா. மாயா ப்ளீஸ், என்னை தொடாத, தள்ளிப்போ, என் மாமுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று அவளை தள்ளிவிட்டான். அவன் மேல் மீண்டும் படர்ந்த மாயா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது என்று உடலில் உள்ள ஆடையெல்லாம் கழற்றி வீசிவிட்டு அவன் உடலில் உள்ள ஆடைக்கும் விடுதலை கொடுத்து அவன் ஆண்மையில் முகம் புதைத்தாள். வியானுக்கு உணர்வுகளெல்லாம் பேயாட்டம் ஆடியது. அதுவும் மாயாவின் செயலில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை எழுந்தாலும் அவளிடம் அருவருப்பை காட்ட அதை உணர்ந்த மாயாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் இடையில் தன்னை பொருத்தி கொண்டு அமர்ந்த மாயாவை கீழே தள்ளிவிட்ட வியான், இங்கிருந்து போ என்று கர்ஜித்தான். வியானின் குரலில் மாயா பயந்து போனாலும் அவன் போதையில் இருந்ததால் கண்டிப்பாக அவன் ஒருவருடன் இரவை கழித்தே ஆக வேண்டும் என நினைப்பான் என்று நினைத்தபடி அவன் மேல் மீண்டும் படர்ந்தாள். வியானின் உடல் சூடேறியது அவளின் செய்கையில். ஆனாலும் அவன் தடுமாறாமல் அவளை முழுதாக கீழே தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கதவை சாத்திவிட்டு ஷவரின் அடியில் நின்றான். மாயா வெறி பிடித்தது போல் கதவை தட்ட வியானுக்கு போதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய அவளின் மீது ஆத்திரமாக வந்தது. அதையும் தாண்டி மாயாவின் உண்மையான முகம் அவனுக்கு இன்று புரிய அப்போதே முடிவெடுத்து விட்டான் அவளின் ஜாதகத்தை ஆராய்ந்தாக வேண்டுமென்று. அத்தியாயம் 154. மனைவியை பெட்டில் கிடத்திவிட்டு கதவை தாளிட்டு அவள் மேல் படர்ந்த சக்தி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தானும் அவனை அணைத்து கொண்ட தீக்ஷண்யா, ரொம்ப பயந்துட்டியா தான் என்று கேட்டாள். ரொம்ப ரொம்ப, ஒரு நிமிஷம் உசுரே போச்சுடி. இனிமே சொல்லாம எதுவும் பண்ணாத. உனக்கு பதட்டமாவே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் இல்லைன்னா கால் பண்ணி சொல்லிடு. கொஞ்ச நேரத்துல பைத்தியமாக்கி விட்டுட்ட தெரியுமா என்று அவள் கழுத்துக்கடியில் முகம் புதைத்தான் சக்தி. அவள் காதலை சொல்லவில்லைதான். ஆனாலும் அவன் மனதில் இருந்ததை மறைக்காமல் பேச அவனின் பேச்சில் தீக்ஷண்யாவின் மனதில் இருந்த காதல் விருட்சமாக வளரத் தொடங்க அவன் சட்டையில் கையை விட்டு அவனின் வெற்று உடலை நீவி அதான் என்று முனகலாக அழைத்தாள். அவளின் செயலில் சக்தியின் உடல் சிலிர்த்து ஆண்மை திமிர உணர்ச்சியை அடக்க முடியாமல் அவளின் கழுத்தை கடித்தவன், என்னடி மறுபடியும் முதல்ல இருந்தா? இன்னைக்கு வேண்டாம், நீ டயர்டா இருக்க, சத்தியமா தாங்க மாட்ட என்று நிதானமாக கூறினான் சக்தி. அத்தான், உனக்கு விருப்பம் இருந்தா எடுத்துக்கோ என்று தீக்ஷண்யா சொல்லவும் தலையை இடவலமாக ஆட்டிய சக்தி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து, நாளைக்கு ஆஃபீஸ் போனோம், இப்போவே ரொம்ப டயர்டாக இருக்கிற, மணி 12 ஆயிடுச்சு, அதனால் எதுவும் வேண்டாம், நடக்கிறது தானா நடக்கட்டும் என்று அவள் நெஞ்சிலே படுத்து கொண்டான். அவன் தலையை தடவி கொடுத்த தீக்ஷண்யா, நான் இன்டர்வியூக்கு கிளம்பினதும் ரொம்ப யோசிச்சியா என்று மென்மையாக கேட்க, ஆமாம், உனக்காக யோசித்தேன். நீ சொன்னது சரிதான், நாம் ஒன்றா இருந்தால் உடனே குழந்தை வந்துடாது. அதனால ஏன் என்னோட உணர்வை கட்டுப்படுத்திட்டு உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்? எனக்கு தோணும்போது நான் உன்னை எடுத்துப்பேன், உனக்கு ஓகேன்னா என்று அவள் கண்ணை பார்த்தான். அவனை பார்த்து அழகாய் சிரித்த தீக்ஷண்யா, எனக்கு இப்போ கூட ஓகே தான், நீ தான் அது இதுன்னு சாக்கு சொல்கிற என்று அவன் மூக்கை பிடித்து ஆட்டினாள். அவள் கையை தட்டிவிட்ட சக்தி, நான் சாக்கு சொல்லலடி, உண்மையா நீ தாங்க மாட்ட. அது மட்டும் இல்லை, உனக்கும் நாளைக்கு வேலை இருக்குது, எனக்கும் அதிகமாக வேலை இருக்குது என்று அவள் உதட்டில் தன் உதட்டை ஒத்தி எடுத்தான். உதட்டை பிதுக்கி அவனை பாவமாக பார்த்த தீக்ஷண்யாவுக்கு கணவன் மேலே படுத்திருப்பது வேறு வலியை கொடுக்க, அத்தான் கீழே படு, உன் வெயிட்டை தாங்க முடியல என்றாள் பாவமாக. அவளின் பிதுக்கிய உதட்டை தன் விரலால் எடுத்து விட்ட சக்தி அவளின் கண்ணை அழுத்தமாக பார்த்து, என் வெயிட்டையே தாங்க முடியலையே, என் பையனை எப்படி தாங்குவ என்று இரும்பு குரலில் கேட்க, அதெல்லாம் நான் தாங்கிடுவேன், முதல்ல நீ கீழே படத்தான், என்னை பார்த்தா உனக்கு பெட்டு மாதிரியா இருக்குது என்று கோபத்தில் அவன் கழுத்தை கடித்து வைத்தாள். அவளை முறைத்து பார்த்துவிட்டு சக்தி பக்கவாட்டில் சரிந்து படுக்க பட்டென அவன் மேலே ஏறி படுத்துக்கொண்டு அவன் முகத்தையே பார்த்த தீக்ஷண்யா, அச்சோ என் அத்தானுக்கு கழுத்து வலிக்குதா என்று அவள் பல் தடம் பதித்த இடத்தில் மென்மையாக முத்தம் வைத்தாள். படுத்தாத தீ என்று பல்லை கடித்து கொண்டு பொங்கி வரும் உணர்வை கட்டுப்படுத்தி கொண்ட சக்தி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அத்தான் என்று தீக்ஷண்யா சிணுங்க,
வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் படிடி என்று சக்தி இரும்பு குரலில் மிரட்டவும் அவன் மீசையை முறுக்கிவிட்ட தீக்ஷண்யா, என்னத்தான் கோவமா பேசுற என்று பாவமாக கேட்கவும், மீசையை தொடாத என்று அவள் கையை தட்டிவிட்டு அவளை பார்த்த சக்தி, தீ கெஞ்சி கேட்குறேன், என்னால் முடியல, படுத்தாத என்று அவள் காதருகில் நெருங்கி எதையோ ரகசியமாக சொல்லவும், சீ என்று முகத்தை அவன் நெஞ்சில் வைத்து மூடிக்கொண்ட தீக்ஷண்யா, அத்தான் நீ கெட்ட பையன் என்று சிணுங்கினாள். நான் உங்ககிட்ட நல்லவனாக இருந்தால் தாண்டி தப்பு, கெட்டவனாக இருந்தால் தப்பு இல்லை என்று சக்தி சொல்லவும், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முறுக்கி கொண்டு எழுந்த தீக்ஷண்யா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் தான், சாப்பிடலாம், பசிக்குது என்று வயிற்றை தொட்டு பாவமாக கூறினாள். போய் குளிச்சுட்டு வா, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் என்று சக்தி சொல்லவும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு குளியல் அறைக்குள் ஓடிவிட்டாள் தீக்ஷண்யா. சரியான அடவாதக்காரி என்று மனதிலே நினைத்த சக்தி எழுந்து வந்து அவளுக்கு ஆடையும் துண்டும் எடுத்தவன் குளியலறை கதவை தட்டினான். கதவை திறந்து அவன் கையில் இருந்ததை வாங்கி கொண்டு பட்டன தீக்ஷண்யா கதவை சாத்திக்கொள்ள சக்தியும் பெட்டில் வந்து அமர்ந்தான். சில நிமிடங்களில் குளித்துவிட்டு வந்த தீக்ஷண்யா கணவனை முறைத்து பார்த்து, அத்தான் சாப்பிட கீழே தான் போகணும், நைட்டி எடுத்து கொடுத்துருக்க, பாட்டி பார்த்தா திட்டுவாங்க என்று சின்ன கோபத்துடன் கூறினாள். இங்கே பாருத்தி, துணி உடம்ப மறைக்க தான், அந்த நைட்டி ஒன்றும் மெலிசா இல்லை. உன்னை எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிறவங்க கண்ணுக்கு நீ குழந்தை தான். பாட்டி சொன்னால் திருப்பி அதுக்கு சரியான பதிலை சொல்லு, அதுக்குன்னு எதிர்த்து பேச சொல்லலை என்று விட்டு அவள் கையில் இருந்த துண்டை வாங்கியவன் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அத்தான் சொல்கிறதும் சரிதான் என்று மனதிலேயே நினைத்த தீக்ஷண்யா தலையை பின்னி கொண்டிருக்க குளித்து முடித்து ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தான் சக்தி. இருவரும் சாப்பிட கீழே வரவும் சாகித்யா, சாய்ரா, தினேஷ், மோகனா, மாயவன், வர்ஷா, அகில், அகிலா என்று அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க மனைவியை தோளோடு அணைத்தபடி மாடியிலிருந்து இறங்கி வந்த சக்தியை பார்த்து அனைவரின் மனதிலும் நிம்மதி பரவ, அத்தை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா, ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நைட்டியை போட்டுட்டு ஒட்டி உரசிட்டு வராங்க என்று அருவருப்பாக கூறினாள் சாய்ரா. தீக்ஷண்யாவுக்கு சட்டென கண்கள் கலங்க, சாய்ரா என்று மோகனா ஏதோ சொல்லும் முன்பே, இங்கே இருக்க எல்லாரும் அவளை தப்பாக பார்க்க மாட்டாங்க, அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு நினைக்கிறாளோ அந்த ட்ரெஸ் போடுறா, அதில் உங்களுக்கு என்ன நீ பிரச்சனை, ஒருவேளை என் பொண்டாட்டி நைட்டி போட்டால் இங்கே இருக்க ஆம்பளைங்க அவளை தப்பாக பார்ப்பாங்கன்னு நல்ல எண்ணத்தில் சொன்னீங்களா என்று சக்தி நக்கலாக கேட்க, சக்தி என்று தினேஷ் கோபத்தில் கண்கள் சிவக்க மகனை பார்க்க சாய்ராவல் வாயை கூட திறக்க முடியவில்லை. சக்தியின் கேள்வியில் ஆடி போனாள் என்பது உண்மையே. தினேஷை எரிச்சலாக பார்த்த சக்தி, என் பேரு சக்தி தேவ் என்று பல்லை கடித்தான். அத்தான் என்று தீக்ஷண்யா அவன் கையை பிடிக்க அவளை முறைத்து பார்த்த சக்தி, என்னை அடக்கணும்னு நினைக்காதடி, அவ்வளவு பாசம் வந்தா உன் மாமாவா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க சொல்லு என்றான் கோபமாக. மாமா என்று தீக்ஷண்யா தினேஷை பாவமாக பார்க்க, தீக்ஷி உன் புருஷன் சொல்கிறத உடனே கேட்குற, அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா, இந்த வீட்டில் யாரையும் நாங்கள் இப்படித்தான் நீ ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னது கிடையாது, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் சாயராவும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சின்ன குழந்தைங்க தான், நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு இங்கே யாரும் தரங்கெட்டு தெரியல என்று கண்கள் சிவக்க கோபமாக கூறினார் தினேஷ். அதை உங்கள் மூத்த மருமகிட்ட சொல்லுங்க, அவங்க பேசும்போது வாயை பொத்திட்டு அமைதியாக தானே உட்கார்ந்துருந்தீங்க, நான் கேட்ட உடனே துள்றீங்க என்று எரிச்சலாக கூறிய சக்தி மனைவியை முறைத்து பார்த்து, இவங்களை நம்பாதடி என்றான் எரிச்சலாக. சக்தி என்று அகில் கோபமாக அழைக்க அவரை பார்த்தான் சக்தி. ஏனோ மாயவன் தினேஷிடம் கோபத்தை காட்டுவது போல அவரிடம் காட்ட முடியவில்லை. அதை தினேஷ் மாயவன் இருவருமே உணர்ந்துதான் இருந்தார்கள். அகிலிடம் மட்டும் சக்தி ஒருவித பாசத்தோடு வெளிப்படையாகவே இருப்பான் என்பதை. சக்தி, நைட்டு 12 மணிக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குது நல்லாவா இருக்குது, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி பேசணும்னு சொன்னாங்க, முதல்ல சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசலாம் என்று விட்டு அகில் டைனிங் ஹாலுக்கு போக அவரின் பின்னாலேயே மனைவியுடன் சென்றான் சக்தி. அவன்கிட்ட மட்டும் பொட்டி பாம்பா அடங்கி போறான்டா என்று மாயவன் தம்பியிடம் குற்றப்பத்திரிகை வாசிக்க, என்னண்ணா பொறாமையா என்று தினேஷ் சிரிப்புடன் கேட்க, லைட்டா என்று மாயவன் பாவமாக சொல்லவும், எனக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, நீ சொல்லிட்ட, நான் வாய் மூடிட்டு அமைதியாக இருக்கேன், வா பார்த்துக்கலாம் என்று விட்டு தினேஷ் எழுந்து மனைவியை முறைத்து கொண்டே அண்ணனுடன் டைனிங் ஹாலுக்கு செல்ல, சாஹி, சாய்ரா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் என்றார் வர்ஷா. அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க
அண்ணி, எனக்கு இட்லி வேண்டாம், தோசை வைங்க என்று தினேஷ் சொல்லவும், அவரின் தட்டில் இட்லியை வைக்க போன மோகனாவின் கை அப்படியே நிற்க, அவரின் கையை பிடித்து தன் தட்டில் இட்லியை வைத்த சக்தி அவரின் மடியிலேயே அமர்த்தி கொண்டவன், வர்ஷா மாம், சாம்பார் ஊத்துங்க என்றான். மோகனா மகனின் மடியில் அமைதியாக அமர்ந்திருக்க, தினேஷ் மகனை முறைக்க, தீக்ஷண்யா மற்றவர்களும் சிரிக்க, வர்ஷா சாம்பார் ஊற்றவும் அதில் இட்லியை தொட்டு மோகனாவுக்கு ஊட்டிவிட்டான். மோகனா கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அதை வாங்கி கொள்ள, மாம், எதுவாக இருந்தாலும் பேசிடுங்க, நீங்கள் பண்ணினது தப்பு, அதுக்காக தான் அவர் கோபமாக இருக்காரு என்று அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி இட்லியை ஊட்டிவிட்டான். என்று மோகனா கணவனை பார்க்க, எக்கச்சக்க கோபத்தில் மனைவியை கண்களாலேயே எரித்து கொண்டிருந்தார் தினேஷ். டேடி என்று தினேஷின் காலை சுரண்டிய சாகித்யா அவர் திரும்பி பார்க்கவும், மம்மி பாவம் டேடி, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்காக பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க. சக்தி கூட ஒன்றா உட்காந்து மம்மி சாப்பிட்றத பார்த்தே உங்களால் தாங்கிக்க முடியல. நீங்கள் நேற்றுலேருந்து மம்மி கிட்ட பேசலை, அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்று நிதானமாக கூறினான். சக்தி சாகித்யா இருவரும் அன்னை தந்தை இருவருக்கும் அவர்களின் தவறை சுட்டிக்காட்டவும் அவர்களின் தவறு புரிந்தது. அதன் பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து சோஃபாவில் வந்து அமர, கையை தலைக்கு மேலே தூக்கி கொட்டாவி விட்ட சக்தி தினேஷ் மாயவன் இருவரையும் முறைத்துவிட்டு வர்ஷாவிடம், மாம், தூக்கம் வருது, என்ன பேசணும்னு உட்கார வச்சிருக்கீங்க என்று சலிப்பாக கேட்டான். தினேஷ் மனைவியை பார்த்து கொண்டிருக்க, சக்தியின் பேச்சில் உண்மையாக மாயவன் சாகித்யா இருவரும் கடுப்பாகி தம்பியை முறைத்து பார்த்த சாகி, டேய், மம்மி பேசுகிற வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது, மீறி திறந்தினா உன் பொண்டாட்டிய இன்னைக்கு மம்மி கூட தூங்க சொல்லிடுவேன் என்று மிரட்டினான். சக்தி அவனை முறைக்க, அவனும் சக்தியை முறைக்க, 2 பேரும் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, அப்புறம் முறைப்பீங்க என்று வர்ஷா சொல்லவும், இருவரும் திரும்பி அவரை பார்க்க, அகிலா சொல்லுடி என்றார் வர்ஷா. என்று அகிலா மகன்கள் இருவரையும் பார்த்து, சக்தி, சாகி, உங்கள் கல்யாணம் எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு, அதுக்கப்புறம் முறையாக எந்த சடங்கும் செய்யலை, அதான் நாளை மறுநாள் தீக்ஷி சாய்ராவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று நிதானமாக கேட்டார். எனக்கு ஓகே மம்மி என்று சாகித்யா சொல்லவும், அனைவரும் சக்தியை பார்க்க, எனக்கும் ஓகே தான், ஆனால் என் பொண்டாட்டிக்கு தேவையான தாலி, கொடி, புடவை எல்லாமே நான் தான் எடுப்பேன், அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லக்கூடாது என்று கட்டளையாக கூறினான். அது உங்களோட இஷ்டம் சக்தி, நாளை காலையில் நாங்கள் எல்லாரும் ரேவதி வீட்டுக்கு போகிறோம், அதனால சாகி, நீயுமே சாயராவுக்கு பிடிச்ச மாதிரி அவளை கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துரு என்றார் வர்ஷா. சாகித்யா தலையை ஆட்டவும், சரவணா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா என்று சக்தி அனைவரையும் கண்கள் இடுங்க பார்க்க, ஆமாம் சக்தி என்றார் மோகனா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல ரேவதி, உன்னை பேசிக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டவன், சரி, தாலி பிரித்து கோக்குறத கிராண்டாக பண்ணுவீங்களா இல்லை வீட்டிலே முடிச்சிடலான்னு ஐடியாவா என்று கேட்டான். வீட்டில் தான் சக்தி பண்ணுறோம், இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து ரிசப்ஷன் வச்சுக்கலாம் என்றார் மோகனா. என்று சக்தி மனைவியை பார்க்க, தீக்ஷண்யா அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். யோசனையுடன் சாகித்யாவை பார்த்த சக்தி, அண்ணா, உனக்கு ஓகேவா என்று கேட்டான். எனக்கு ஓகே தான் சக்தி, இப்போதைக்கு தீக்ஷி சாய்ராவை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது சரியில்லைன்னு தோணுது என்றான் சாகித்யா. அண்ணா, நீயும் லூசு மாதிரி பேசாத, தீ என்னோட பொண்டாட்டி, நான் அவளை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? கோழைங்க தான் பொண்டாட்டியை மறைச்சு வைப்பாங்க என்று தினேஷை ஓரக்கண்ணால் பார்த்தபடி நக்கலாக கூறினான் சக்தி. ஆமாம் ஆமாம், நான் கோழை தான், நீ உன் பொண்டாட்டியை எல்லாருக்கும் காட்டு, இன்னைக்கு பதறி அடிச்சிட்டு வந்து இருக்கிற இடம் கூட என்னன்னு தெரியாமல் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்தியே, அந்த மாதிரி தினமும் நாங்கள் பார்க்குற அளவுக்கு முகம் தெரியாத நாயெல்லாம் உன் பொண்டாட்டியை கடத்திட்டு போகட்டும் என்றார் தினேஷும் நக்கலாக. சக்தி அவரை முறைக்க, தினேஷ் திமிராக பார்க்க தலையில் கை வைத்து இருவரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்த அகில், 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க, நேரம் காலம் தெரியாமல் மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வெளியிலேருந்து யாராவது உங்கள் 2 பேரையும் பார்த்தா அப்பா மகன்னு சூடம் அடித்து சத்தியம் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க என்றவர் தினேஷிடம், அவன்தான் சின்ன பையன்னா நீயும் அவனுக்கு சரிக்கு சமமாக பண்ணிட்டு இருக்காத அண்ணா, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அவன் பண்ணிட்டு போகிறான், அவன் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு அவனுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லிட்டோம், இதுக்கு மேலே அவன் விருப்பம், இந்த விஷயத்த இதோட விட்டுட்டு போய் படுங்க, காலையில் நேரமாக எழுந்து கிளம்பணும் என்றார். இன்னைக்கு நீ ரொம்ப தான் பண்ணுற அகில் என்று தினேஷ், இவன் மட்டும்தான் பண்ணுவானா,
நான் உன் அப்பன்டா என்று மகனை முறைத்து கொண்டே மனைவியை தூக்கி கொண்டு செல்ல, மோகனா வெட்கத்துடன் அவர் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள, சக்தி சாகி இருவரும் தலையில் அடித்துக்கொள்ள மற்றவர்கள் சத்தமாக சிரித்தனர். சரி சரி, போய் எல்லாரும் தூங்குங்க என்று வர்ஷா சொல்லிவிட்டு கிச்சனுக்கு செல்ல, மற்றவர்களும் அங்கிருந்து அவர்களின் அறைக்கு செல்ல, காய்ச்சி வைத்திருந்த பாலை கிளாஸில் ஊற்றி சரோவுக்கு கொடுத்துவிட்டு அவரின் அறைக்கு சென்றார் வர்ஷா.